ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் டெய்லரிங் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஒரு ஸ்லீவ் டிசைன், சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணுறது, தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு நேராக கோடு போட்டு இது போல் வளைவாக நான் டிசைன் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஜென்டிலாகவும் இருக்கும் இந்த டிசைனு. இது போல் வளைவு நம்ம அழகாக வரைஞ்சிக்கிட்டு இப்போது அடியில் ப்ளவுஸ் கிளாத்து கொடுத்துட்டு மேலே லைனிங் கிளாத்து கொடுத்துக்கிறோம். இப்போது அந்த வளைவுகளில் அப்படியே நம்ம தையல் போட்டுக்கணும். திருப்பி தையல் போட்டுக்கணும். நம்ம திருப்புறப்ப நீடியில் உள்ளே குத்தி வச்சுட்டு திருப்பணும். அப்போ தான் தையல் மாறாமல் நவுறாமல் இருக்கும். இப்போ இது போல் நாம் போட்டுக்கலாம். நான் அக்டோபர் மாதம் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேசிக்காக எப்படி இப்போ டைலரிங்கே தெரியாதவங்களும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் டைலரிங் கற்றுக்கலாம். அதுபோல் நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய டைலரிங் வீடியோஸ், ஆன்லைன் டைலரிங் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போது இது போல் அந்த வளைவுகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இனிமேல் டெய்லி ஸ்லீவ் டிசைன்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் பேக் நெக் டிசைன்ஸ்லாம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பிகினர்ஸ்லேருந்து டைலர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். இது மாதிரி நாச்சஸ் போட்டுக்கணும். இது லைட்டாக இது போல் ரொம்பவும் அழுத்தி கட் பண்ணிட்டா துணி தையலில் கட் ஆகிடும். லைட்டாக போட்டுட்டு இது போல் திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக பார்த்து திருப்பிக்குங்க. இப்படி விரலை வச்சு ஏன்னா வளைவுகள் துணி இழுத்துக்கு நிற்கும். அதுக்காக தான் நம்ம அந்த கட் பண்ணுறோம், நாச்சஸ் போடுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு அழகாக கொடுக்கும். இப்போ இது போல் திருப்பிக்கணும். விரலை வச்சு நம்ம இப்படி சமப்படுத்திக்கிட்டு திருப்பிக்கிட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். எப்பயுமே படிமான தையல் போடுறப்ப லைனிங் கிளாத்தில் வச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ளவுஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அது வளவலன்னு இருக்கும், இல்லை அது மாதிரி ஏதாவது இதாக இருக்கும். ஆனால் இப்படி லைனிங்கில் வச்சு போடுறப்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது அந்த வளைவுகளில் அந்த எட்ஜஸில் ஒரு படிமான தையல் இப்போ நம்ம போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த வளைவுகளை திருப்புறப்ப ஊசியை உள்ளே குத்தி வச்சுட்டு தான் திருப்பணும். இது போல் தான். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போது ஏற்கனவே டைலரிங் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காலும் சரி, நம்மளுடைய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து தொடர்ந்து கிளாஸஸ், அப்புறம் ஸ்லீவ் பேக் நெக் டிசைன்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எண்ட் ஆகிடுச்சு. இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இது மேலே இந்த மேலேயும் இது போல் தையல் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைனு. வளைவை இன்னும் கூட சின்னதாக கொடுத்துக்கலாம். என்ன இந்த திருப்பி படிமானம் போடுறதுக்கு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதால இப்போ நான் பெரிய பெரிய வளைவுகளாக கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த வளைவுகளுக்கு நடுவில் அந்த மணிலாம் வச்சு தைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் அப்படியே சிம்பிளாக தைச்சி போட்டாலும் நல்லா டிசைனர் சாரீக்கெலாம் சூப்பராக இருக்கும். இல்லை நான் லேஸ் வச்சு லேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இது போல் லேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி வளைவுகளில் திருப்புறப்ப லேஸ் இந்த மாதிரி மெலிஸ் லேஸாக வாங்கிக்கணும். பட்டை லேஸ் வாங்கினீங்கன்னா வளைவுகளில் திருப்புறதுக்கு சரியாக வராது. அதனால் இது போல் மெலிஸ் லேஸாக வாங்கிக்கோங்க. இது அந்த ஓரமாக வச்சு இந்த வளைவுகளில் இந்த லேஸை தைச்சிருங்க. ப்ளவுஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக இந்த எப்படி சிம்பிளாகவும் சூப்பராகவும் தைக்கலாம் டிசைன் அப்படிங்கிறத நம்ம சேனலில் எப்பவுமே இருக்கும். நம்ம சேனல் எப்பவுமே சிம்பிளாக எப்படி தைக்கிறது. இப்போது ஒரு டெய்லர் நிறைய மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸை தைப்பாங்க. இப்போ பிகினர்ஸ்க்கு எல்லாமே அந்த ப்ளவுஸு அவ்வளோக்கு புரியாது. இப்போ சிம்பிள் மெத்தடில் எப்படி நம்ம தைக்கிறது ஒரு ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ அப்படிங்கிறது நம்ம சேனலில் இனிமேல் அப்லோட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சிம்பிள் ஸ்லீவு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது பிகினர்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வளைவுகள் போட்ட ஸ்லீவு கொஞ்சம் சத்தாக இருக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க போட்டால் அவங்க கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வளைவு ரொம்ப சின்ன இதாக இருக்கும். அதாவது வளைவுகளோட டிசைன் அவ்வளோக்கு தெரியாது. கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லேஸில் இன்னொரு பக்கம் தையல் போட்டுக்கிறேன். நம்ம இது போல் பூனம் சாரீலலாம் தைக்கிறப்ப இந்த துணி கொஞ்சம் அப்படியே இழுத்து சுருங்கிக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரூச்சஸ் இருக்கு இல்லையா,
குண்டூசி அதை வந்து இந்த நடுவில் 2 பக்கமும் வச்சு அந்த குண்டூசி வச்சுட்டு குத்திட்டு அப்புறமா நம்ம இது மாதிரி தையல் போட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து மேலேயும் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதால நான் வந்து இன்னொரு வளைவு லேஸ் வச்சுக்க போகிறேன். நம்ம எப்பயுமே வந்து லேஸை அப்படியே நம்ம ஒரு மனக்கணக்காக வச்சு தைக்கிறத விட இது போல் நம்ம மார்க் பண்ணி தைக்கிறப்ப ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம அதெல்லாம் தைச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம தைச்சிருவோம். ஒருவேளை எங்கேயாவது நவுந்துருச்சு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிரிக்கிறப்ப லேஸ் வீணாக போயிடும். அதனால் எப்பயுமே வந்து நம்ம லேஸ் தைக்கிறப்ப எங்கே நம்ம தைக்கணும் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுவுமே வந்து 2 பக்கம் ஒரு லேஸ் வந்து இது ஒரு மெலிஸ் லேஸ் தான், இருந்தாலும் நடுவு பக்கமாக நம்ம வந்து நடுவில் தையல் போட்டு போனோம்னாலே லேஸ் பிரியாது, ஆனால் 2 பக்கமும் தூக்கிட்டு நிற்கும். அதனால தான் வந்து நம்ம மெலிஸ் லேஸாக இருந்தாலுமே வந்து 2 ஓரங்கள்லையும் நம்ம தையல் போடுறோம். இது போல் இப்போ வந்து இந்த ஒரு ஓரத்தில் நம்ம போடுறோம். இது முடித்ததுக்கப்புறம் 2வது தையல் போட்டால் ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து டிசைன் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டோன் ஒர்க்கு இல்லை இந்த டிசைனாக இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் விற்கிது, அதெல்லாம் வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வளைவுகளுக்கு நடுவில். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த கீழே அந்த வளைவுகளுக்கு இல்லை மணி தொங்கும்ல அது மாதிரிலாம் வச்சு தைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நான் இப்படியே இருந்தாலும் ஓகே, நல்லா சிம்பிளாக சூப்பராக தான் இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம லேஸ் கொடுக்கவே இல்லைனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு லேஸு ஒரு ரோவில் மட்டும் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ செகண்ட் ரோ, ஆனால் இதுக்கு மேலே ரோ வச்சா வந்து ரொம்ப அதாவது எக்ஸஸாக இருக்கும், ரொம்ப கச்ச கச்சான்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 மட்டும் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இந்த லேஸு கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் இந்த சேனலில் வரும்.